கொள்கை பரப்பு செயலாளர், திராவிட முன்னேற்ற கொள்கை பரப்பு செயலாளர், திராவிட முன்னேற்ற கொள்கை பரப்பு செயலாளர், நம்பிக்கை நட்சத்திரம், நம்பிக்கை நட்சத்திரம், நம்பிக்கை நட்சத்திரம், அண்ணாவின் நம்பிக்கை நட்சத்திரம். அண்ணா ஒரு நிமிஷம் அப்படியே ஓகேண்ணா. ஓகே வச்சிங்க பாருங்க புதுவை என்பது கழகத்தின் கோட்டை என்பதை ஒரு வரலாற்று பூர்வமாக இன்றைக்கு நேரடியாக கண்டு பார்த்து வியந்து போயிருக்கிறேன். எங்கு சென்றாலும் மக்கள் வெள்ளம், எங்கு சென்றாலும் மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள். எல்லோரும் தமிழகத்தைப் போல புதுவையை மாற்றி காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். தமிழகத்தில் எப்படி ஒரு பெரிய தொழிற்புரட்சி ஏற்பட்டிருக்கிறதோ அதே போன்று புதுவையிலேயும் ஒரு தொழிற்புரட்சி ஏற்படுத்துங்கள் என்றெல்லாம் மக்கள் ஆதரவோடு ஆதங்கத்தோடு கேட்கிறார்கள். ஒரு அநியாயம் பண்ணுறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணிகள்லாம் தொடங்கணும். இப்போ எஸ்ஐஆர் சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. ஒருத்தர் வீட்டில் பார்க்குறாங்க, வீட்டில் அவங்க இல்லைங்கன்னா வேலைக்கு போயிருந்தானே அவன் ஓட்டு இல்லைன்னு ஆகி போகுது. எல்லா இடங்களிலேயும் இது ஒரு மறைமுகமான தாக்குதலாக, ஜனநாயகத்தின் மேற்பட்ட தாக்குதல் தான் இந்த எஸ்ஐஆர் என்பது. இந்தியாவில் எங்கேயுமே இது மாதிரி ஒரு அநியாயம் உலகத்தில் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது ஒரு கொடுமையானது. பீகாரில் 1 கோடி பேரை மாற்றிருக்கிறாங்க, 1 கோடி பேரை நீக்கி இருக்கிறாங்க. இது என்ன அநியாயம் பாருங்க. ஆகவே தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரியிலே அது நடக்காது. இது திராவிட மண், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி உருவாக்கிய மண். இங்கே அந்த எஸ்ஐஆரோ அதுவோ எதுவும் எடுபடாது, பின்னடைவே ஏற்படாது. நாங்கள் பின்னடைவே ஏற்படாது. அதான் நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம். அவங்க என்ன கொண்டாந்தாலும் சரி, நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை எந்த காலத்திலேயும், எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் புதுச்சேரியை பொறுத்தவரை எந்த வகையிலும் எந்த மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லா வர சொல்லுங்க, மேடையில் வர சொல்லுங்க, உட்காந்து பேசுவோம். என்னென்ன தேர்தல் கொடுத்த வாக்குறுதி, கொடுக்காத வாக்குறுதியும் செய்திருக்கிற ஒரே முதலமைச்சர் யாருன்னா தளபதி. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ தேர்தல் ஏதோ பேசுறாரு. அவர் ஒரு விரக்தியின் விளிம்பில் போய் நின்று எடப்பாடி பேசுறாரு. அவங்க என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க, எதுவும் நடக்கலன்னொன்னே எதையாவது பேசணும்னு பேசுறாங்க. மற்றபடி ஒரு அற்புதமான ஆட்சி, இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. முதலமைச்சர் போய் பீகாரில் போய் பிரதம மந்திரி போய் சொல்றாரு 1 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்றாரு. எங்க நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரையிலும் கிட்டத்தட்ட 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். பீகாரிலிருந்து வந்திருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் வேலைக்கு. எல்லாருக்கும் வேலை கொடுக்கிற ஒரு அட்சய பாத்திரமாக திகழ்ந்து தான் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் தளபதி அவர்களும் தான். அதே மாதிரி தான் புதுவையை மாற்றி காட்ட வேண்டும் என்று தான் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் தளபதி அவர்கள். இது ஒரு அற்புதமான ஊர். நம்ம ஊர் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இவ்வளவு இயற்கை வளம் நிறைந்த ஊர். இந்த ஊரை சொன்னோம்னா எங்கன்னா போனோம்னா, எங்க ஊர்னா பாண்டிச்சேரியா, ஐயோ பாண்டிச்சேரி இருந்தா வரீங்க, அவனை அறியாமல் ஒரு பெரிய இது. அப்படிப்பட்ட ஊர், மண் வளம் மனவளம் நிறைந்த ஊர் இந்த மண். இந்த மண்ணை பின்னாக்கி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் புறப்பட்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் குறைந்தது 30% திராவிட முன்னேற்ற கழகத்து உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்கிற பணிகளை தான் நாங்கள் தொடர்ந்து. அவன் என்ன சின்ன பையன், அவனை போய் கேட்காதீங்க, பதில் பாவம் அவரு. யாரு உரிமையில் பேசுறா? அவரு பாவம் சின்ன பையன், அவருக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை. இப்போ தானே வந்திருக்காரு, புதுசா பட்டம் கட்டி இருக்கிறாங்க. போக போக தான் தெரியும் திமுகவினுடைய வரலாறு. அவருக்கு என்ன தெரியும்? தளபதி 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார் சார். கல்யாணம் ஆகி 6வது நாள் 10வது நாள். எந்த தலைவன் சார்? திமுக என்பது வரலாறு ஒரு சாதாரண இயக்கம் இல்லை. சினிமா நடிகரை பார்த்து கட்சி துவங்கிய இயக்கம் அல்ல. இது தியாகம் செய்து
ஒவ்வொருவரும் தியாகம் செய்தது. இப்போ நாங்கள் போனோம்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அது 3 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டுன்னு சொல்கிறோம். ஆகவே நாங்கள்லாம் தியாகத்தில் அடிப்படையில் நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற போது உழு பிடிச்சி போட்டோம் எங்கள்லாம். நாங்களாம் அப்படி வந்து அவங்க தியாகம் செய்த முழுக்க தியாகம் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் தொடர் இது மாதிரி ஒரு இயக்கத்தில் தியாகம் செய்த இயக்கம் இந்தியாவிலே எந்த இயக்கமும் கிடையாது. திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டின்னு தொடர்ந்து சொல்றாரு நடிகர் யாரு விஜய். விஜய் சொல்லாங்க. மலையை பார்த்து இமயமலையை பார்த்து யார் ஒன்றாலும் என்ன ஒன்றாலும் சொல்லலாம். இல்லை அதான் இமயமலை நான் தூக்குறேன்னு சொல்ல, இமயம் நான் தான் ஈக்குவல் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாம திமுகவுக்கு இணை தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் கிடையாது. கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப மு.க. ஸ்டாலின் வந்து தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க. யார் சொல்றாங்க? அவரும் தெரியாது, வாய்ப்பே இல்லை. அவர்களும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தளபதி அங்கே தான் இருந்தார். இரவோடு இரவாக நேரம் அப்போ கலைவனம் பாலரங்கம் அங்கே ஓடி போனோம். அவங்களுக்கெல்லாம் தெரியுது கிடையாது. கலைஞர் அவங்க சொந்த அப்பா தலைவர் அவங்கள யாராவது சின்ன பசங்க சார், சின்ன பசங்க விளையாட்டு பசங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் வரலாறு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. எந்த வரலாறும் தெரியல. இந்தியா வரலாறும் தெரியல, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறும் தெரியல, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறும் தெரியல, தமிழர் வரலாறும் தெரியலை, தமிழின் வரலாறும் தெரியவில்லை. அந்த 5 ஆண்டுகளாக புதுச்சேரியில் எந்த வகையான வளர்ச்சியும் இல்லை, எந்த தொழிற்சாலை இல்லை, என்னமோ பண்ணியிருக்கலாம் சார். இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி, மத்தியிலே பிரைம் மினிஸ்டர், உலகத்தில் 3வது மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டராக இருக்கார். எல்லா மாநிலங்களுக்கும் அள்ளி கொடுக்குறாரு. பல ஆயிரம் கோடி ரூபாய் அள்ளி கொடுக்குறாரு. புதுச்சேரிக்கு அள்ளி கொடுக்கலாமே. புதுச்சேரிக்கு 10 தொழிற்சாலை கொண்டாந்துருக்கலாமே. சரி, அதுதான் கொடுங்க. புதுச்சேரிக்கு ஒரு தனி மாநில அந்தஸ்தை கொடுத்துருக்கலாமே. இத்தனை அந்த 5 ஆண்டுகளாக இருந்து 5 ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி தமிழ் இங்கே புதுச்சேரியை பொறுத்து இந்த புதுச்சேரியில் கொடுத்துருக்கலாமே. ஒரு தனி மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாமே. நாங்கள் தேர்தல் முன்வைப்பு தான் புது மாநில அந்தஸ்துக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் குரல் எங்களோட குரல் தான். நாங்கள் போய் அவங்களை ஏன் சார் இது படுத்துறோம்? அது என்னது எங்களுக்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. பாவம் எடப்பாடியெல்லாம் பாவம் சார், பாவம் நல்ல மனுஷன். அவர் அவ்வளோதான். அதிமுக வரலாறே அவருக்கு தெரியாது. அதெல்லாம் பாவம். அதெல்லாம் ஏதோ வந்தாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், யாரோ வந்து தூக்கி விட்டு ஏதோ பண்ணாங்க, அவ்வளோதானே தவிர அவங்களுக்கெல்லாம் அந்த வரலாறுகள்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை.